சாய் அபியங்கர் இந்த பேரை நம்ம ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து கேட்டிருக்கும் போதையும் எப்படி இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பீன் பேஜும் பார்த்துருக்கோம். நிறைய பேர் சொல்கிறீங்க அவர் வந்துட்டு சும்மா வரல, 3 ஆல்பம் சாங் போட்டிருக்காரு, 3மே பார்த்தீங்கன்னா செமரேச்சு, அதனால தான் இவ்வளோ மேலே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், வாய்ப்புக்காக தேடி ஏங்கி அலைஞ்சார், எல்லாருக்குமே அது தெரியும். அவர் படிப்படியாக தான் மேலே வந்தார். ஸோ நீங்கள் அனிருத்தும் எடுத்துக்கலாம். என்ன தான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ரிலேட்டிவாக இருந்தாலும் நம்ம தனுஷ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கை காட்டினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி தனுஷும் சிவகார்த்திகேயனும் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தார். 2019 பேட்டை, அதுக்கப்புறம் பிரேக் கிடைக்குது, ஜெர்சி பண்ணுறாரு, அப்படிங்க வராரு. 2022 மொத்தமாக ஒரு 5-6 ஆல்பம் போடுறாரு, சரியான ஹிட் ஆகுது. அதை தொடர்ந்து அப்படியே மேலே அப்படியே ஜவான் அப்படி இப்படின்னு மேலே ஏறி போயிட்டார். இதுதான் அனிருத்தோட அந்த பாத்வே ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லணும். எதுக்காக இப்போ நீ அவரை பற்றி பேசிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 ஆல்பம் சாங் நம்ம எதுக்காக பார்த்தோம்னு தெரியும், எப்படி ரீச் ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதான் வந்துட்டு இங்கே நிறைய பேருக்கு உண்டான ஒரு கருத்து. 3மே பார்த்திங்கன்னா ஒரே மியூசிக் சேனலில் பண்ணியிருக்காரு. அந்த சேனலை மென்ஷன் பண்ண முடியாது, அடி வந்துடும் நம்மளுக்கும். சீரியஸ்லாம் புஷ்பா 2 படத்துக்கு ஓஎஸ்டி பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பேரே வெளித்தரையும் வச்சிருக்கு. இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு வாய்ப்புக்காக ஏங்கி அடிப்பட்டு மிதிப்பட்டு இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்குது. திடீர்னு இந்த பையன் எப்படி மேலே அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வரும். ஸோ இப்போ படங்கள் ஒரு 5-6 படம் கமிட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் அடி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை.